சேர்மன் அவர்களையும் அனைத்து மாவட்ட உறுப்பினர்களையும் அனைத்து அலுவலர்களையும் மற்றும் பொதுமக்களையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இப்போது நமது மாண்புமிகு மேயர் அவர்கள் பேசுவார்கள். கடந்த 2 மாதங்களாக நடத்தி இந்த 3ஆம் மாதமாக நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி மாநிலவர்கள் ஒரு மீடியம் வெளியே போய் வர முடியல. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம். நம்ம ஏசி மேடம், நம்ம ஜெபிசி சார் மற்றும் நம்ம மண்டல கலைஞர் சுரேஷ் அவர்களே, மாமன்ற முன்னாடி அமர்ந்திருக்கும் மண்டலம் உட்பட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, அதாவது மனு கொடுக்க வரைந்த பொதுமக்களே, மாநகராட்சியில் அனைத்து பிரிவை சார்ந்த சுகாதார பிரிவாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் செக்ஷனில் அனைத்து பிரிவை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நான் உங்களுக்கு நிறைய மண்டலத்தில் விளக்கமாக சொல்லிட்டேன். ஏன்னா முதல்ல பத்திரிகையாளருக்கு காலதாமத்துக்கு கொஞ்சம் லேட்டாக மன்னித்து கொள்ளுங்க. ஏன்னா ஆணையாளர்கள் வருவார் இருந்தோம், அவரும் குறிப்பிட்ட நேரம் வர முடியல. நல்லா வெளியே சென்று தான் லேட் ஆகிடுது. ஏற்கனவே இந்த மண்டலத்தில் 173 மனு வாங்கியிருக்கோம். அதில் 165 டிஸ்போஸ் பண்ணியாச்சு. 4 தான் பெண்டிங் இருக்குது. பெண்டிங்னா கொஞ்சம் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். வட்டா இது பேர் மாற்றுறது வீடு இல்லை நேர் கனெக்ஷன் உடனே நீங்கள் கொடுக்குற உடனே மறுநாளே ஆர்டர் சொல்ல போகிறேன். ரோடு ஃப்ரீயாதி அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஃபண்டு பிரச்சனை இருக்குது. 4 அடி 5 அடிக்கு இந்த கிழக்கு மண்டலத்துக்குள்ள 4 அடி 5 அடி நெருங்கிய பகுதி இருக்குது. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தா இருந்தாலும் அந்த ஃப்ரீயாதி அடிப்படை வரும். மற்றபடி கேட்ட ரோடெல்லாம் ஓரளவு ஆய்வு பண்ணி அதை போட சொல்லியாச்சு. மற்றும் இன்னும் நியூவாக ஏதாவது ஐடியா இருந்தாங்க பொதுமக்களை சந்திக்கிறதுல அவங்களும் நிறைய ஐடியா தராங்க. அதெல்லாம் மாநகராட்சி முன்மாதிரியாக போகணுன்ற நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு நிறைய தெரியும். தூத்துக்குடி மாநகரம் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. முதலமைச்சர் உத்தரவு கிடங்க கார் தொழிற்சாலையாக இருக்கட்டும், பல்வேறு கட்டங்கள் நடைபெற்று இருக்கட்டும். நம்ம இப்போ ஆர்பார் சிஎஸ்ஆரில் கேட்டோம். இப்போ என்ன 2 நம்ம இப்போ ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ணணும். ஆர்பார் பீச் இது வரைக்கும் போயிருக்கோம். அந்த பீச்சும் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி அளவுக்கு நல்லா ஒரு மெட்ராஸில் எப்படி இருக்கோ மெட்ரா அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஆர்பார் நிறுவனம். அது நம்ம மாநகராட்சி தான் எடுத்து செய்யணும் தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லை, அது என்ன எண்டு சாலையில் ரஷ்டை கொண்டு டபிள்யூஜிசி ரோடு போட்டு வராங்க. இது போல் இதேமே மேன்மேலும் வேறு என்ன பண்ணலாம். 100 கோடிக்கு வந்துச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பார்த்துருக்கீங்க. நிறையா அளவுக்கு போகிறாங்க. முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சு. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் போக ஆரம்பிச்சாச்சு. பெங்களூர் வண்டி என்ன போயிட்டு இருக்குது. போகிற வரல நெருக்கடியாக இருக்குது. அந்த கம்பியை எடுத்துகிட்டு ரோடு நல்லா அகலமாக யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி தரணும். என்ன ரயில்வேயில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த சைடு ஒரு வாசல் போட்டு தரணும். நிச்சயம் இல்லை, அதை கிரவுண்ட் லெவலுக்கு கேட்டால் நம்ம இடம் தான் மாநகராட்சி இடம். அதில் ஒரு வாசல் போட்டு கேட்டிருக்கோம். அதையும் பண்ணி தரணும் கூறி வேறு என்ன கேள்வி இருந்தாலும் பத்திரிகையாளருக்கும் தெரிவித்துக் கேட்குறேன். மற்றும் பொதுமக்கள் இன்னொன்று மழை வெள்ளம் வர்றதுனால அங்கங்கே ட்ரெயினை க்ளீன் பண்ணுறதுக்கு மண்டலத்துக்கு 5 பேர் மேலே போயிட்டு இருக்குது. இருந்தாலும் மாஸ் க்ளீனிங்காக நடைபெற்று கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு நிறைய பேர் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆன்லைன் சோசியல் மூலியமாக சுட்டி காட்டுறீங்க. அந்த வேலையை பண்ணுறோம். தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல இந்த குப்பை இருந்து எடுத்து சொல்லிடலாம். போனாட்டா பழைய பேருந்து நிலையம் சொன்னீங்க. பழைய பேருந்து ஸ்மார்ட் சிட்டி அண்ணா பேருந்து நிலையம் பாத்ரூம் க்ளீன் பண்ணி சொன்னீங்க. அது ப்ரைவேட்டு உடனே கொடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்குது. தேவைப்பட்டால் அடிஷ்னலாகவும் அங்கே இன்னும் கன்செஷன் பண்ணப்படும். திருப்பியும் உங்கள் வாயிலாக சொல்லிட்டேன். கேரி பேக் கண்டிப்பாக அதை அறையே ஒழிச்சாகணும். ஓடையில் அங்கங்கே கிடக்கு பறக்கிட்டு இருக்கோம். டெய்லி 150 டன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த கேரி பேக் வந்துட்டு இருக்கு. நாங்களும் ரைடு பண்ணிட்டே தான் இருக்கோம். மக்கள் தான், பொதுமக்கள் தான் நம்ம வாங்கக்கூடாது. இருந்தால் எங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. நம்ம சுகாதார அதிகாரி வச்சு நாங்கள் பிடிக்கின்ற கூறி இப்போது ஒன்றுனா மனு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.